இவன் மூளையை கழட்டி முடியல வச்சு நான் போலங்க. ஏன் அதை சொல்றேன்னா, நம்ம ஆன்லைன்ல ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றோம்னா அது ஆர்டர் கரெக்டா போட்டிருக்கோமா, நம்பர் கரெக்டா கொடுத்துருக்கோமா, லொகேஷன் கரெக்டா வச்சிருக்கோமான்னு தானே பாப்போம். இவன் ஆர்டரை மட்டும் போட்டு டிவில பல்லானதை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். வேற யாரையும் சொல்லுங்க, இர்ஃபான்சிக்கு தான் சொல்லுங்க. வழக்கம் போல எங்க வீட்டுல நான் தனியா இருக்க தெரிஞ்சு எங்க வீட்டுக்கு வந்தேன். டேய் உனக்கு என்னடா வேணும், ஏன்டா எங்க வீட்டுக்கு வந்த அப்படின்னு கேட்டா, ஆம்பளை போல வீட்டுல தனியா இருக்கலாமான்னு கேக்குறான். இவன் இங்க வந்தாலே சும்மா இருக்க மாட்டானே அப்படின்னு நினைச்சு துணியை காய போடல. அதுக்குள்ள என்ன நீ 100 ரூபா போடு, நான் 100 ரூபா போறேன், நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு. அதே கேள்வி. வேற வழியே இல்ல, குடுத்துதான் ஆகணும். குடுக்கலாம் மூஞ்ச நாக்கால் நக்க ஆரம்பிச்சிருவோம். டாமினோஸ்லாம் 5 பீஸா 200 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதுல ஆர்டர் போட போறேன் அப்படின்னு சொன்னா, இதை ஏன்டா என்கிட்ட கேக்குற, நான் வேணாம் சொல்ல நீ கேட்க மாட்டேடா அப்படின்னா, சொல்றதும் சொல்லாதான் ஏன் இஷ்டம், அது கேக்குறது உனினா கஷ்டம் அப்படின்றான். சரி உர்றா, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு நாங்க டிவி பார்க்க ஆரம்பிச்சோம். ஒரு வழியா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம டெலிவரி பாய் கால் பண்ணாரு. தலைவரே லொகேஷன் வந்துட்டேன் அப்படின்னாரு. நாங்க வெளியே போய் பார்த்தா அவர் இல்ல. எங்கத்துல இருக்க, நாங்க வெளில தான் இருக்கோம், நீங்க இல்லையே அப்படின்னா, தல நீ போட்ட லொகேஷன்ல நான் இருக்கேன், மேப் ஓபன் பண்ணி நான் இருக்க லொகேஷன் நீ இருக்கியா பாரு அப்படின்னாரு. மேப் ஓபன் பண்ணி பார்த்தேன், எனக்கு பயங்கரமான ஷாக். அவர் எங்க லொகேஷன்ல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி தெரிஞ்சு போச்சு, சம்பவத்தை செஞ்சு விட்டான்டா அப்படின்ட்டு ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்த்தா, சார் நான் லொகேஷன் தப்பா போட்டேனா, என்ன பண்றது, அவனை திட்டி பிரோஜனம் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்டே சொன்னானே அவன் மூளையை தூக்கி முட்டில வச்சுக்கினா அப்படின்னு, விட்ரா அப்படின்னு காடியை பட்டின்னு கிளம்பிட்டோம். 2 கிலோமீட்டர் தாண்டி போய் பீஸாவை கையில வாங்கினதுக்கு அப்புறம் பே பண்ணோம். உன் பங்கு குடுறா 100 ரூபாவை கொடுக்கணும்டா அப்படின்னா, நான் சார் நான் காசை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேனா அப்படின்னா செம்ம காண்டேத்துறாங்க. இவன் மறுபடியும் என்னங்க பண்றது, ஜிபே பண்றேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே பண்ணி விட்டு ஒரு வழியா பீஸா வாங்கி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாவியை குடுறானா வீடு சமயம் தொலைச்சு, ஒருத்தன் ஒரு தடவை சம்பவம் பண்ணலாம், 2 தடவை சம்பவம் பண்ணலாம். சம்பவம் பண்றதே தொழிலா வச்சிருந்தா எப்படிங்க, எல்லா கேங்லயே கண்டிப்பா இந்த மாதிரி ஒருத்தர். அவன் இந்த கமெண்ட்டை டேக் பண்ணி விட்டு என்ன திட்டணுமோ திட்டிட்டு போங்க.